வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம என்க்ளைமில் பில்லை ஆட் பண்ணுறது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, என்க்ளைம் ஆப் மூலமாக நம்ம பில்லை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு லைவாக அந்த பில்லு எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்குரிய பில்லு கிடைச்சிருக்கும். அந்த பில்லுக்குரிய கண்டிஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மினிமம் 100 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய பில் வேல்யூவாக இருக்கணும். அது இல்லாமல் மெயினான விஷயம், அது பிரிண்டட் பில்லாக இருக்கணும். இது இல்லாமல் அதிகபட்சம் 7 நாட்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பில்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பழைய பில்லெல்லாம் எதுவும் எடுத்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 கண்டிஷன் மெயினாக வச்சுக்கணும். இதை தாண்டி மெயினான விஷயம், அந்த என்ன சர்வீஸோட என்ன ஷாப்போடைய பில்லு அப்லோட் பண்ணுறீங்களோ அதோடைய கான்டாக்ட் நம்பர் மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த விஷயம் கிளியராக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த திங்ஸுக்கான பில் அதை அப்லோட் பண்ணலாம். அதுக்கான கேஷ்பேக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அந்த பில்லை அப்லோட் பண்ணுற ப்ராசஸை நம்ம லைவாக தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு பில்லு வாங்கியிருப்பீங்க, அதை ஃப்ளாட்டாக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண, அதாவது என்னுடைய வெஹிக்கிளுக்கு நான் பெட்ரோல் இன்னைக்கு போட்டிருந்தேன். அந்த பில்லை இப்படி ஃப்ளாட்டாக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஏஜென்சியோட பேர் இருக்கும், கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ என்ன அமௌண்ட்டுக்கு நான் போட்டிருக்கேன், 300 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டிருக்கேன், இன்னைக்கு டேட்டில் நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த பில்லை நான் இப்போ எப்படி அப்லோடு பண்ண போகிறேன். ஸோ கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். கசங்கியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ இப்போ நான் இந்த பில்லை கிராப் பண்ண போகிறேன். ஸோ அந்த இமேஜ் கரெக்டாக நம்ம உள்ளே ப்ளேஸ் ஆகிறதுக்காக, ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒவ்வொரு மொபைல்லையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராப் ஆப்ஷன் இருக்கும். உங்கள் மொபைலில் இருக்கிறத கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பில்லை நான் இப்போ நம்ம என்க்ளைம் ஆப் மூலமாக நான் இந்த பில்லை அப்லோட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்னுடைய ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ என்க்ளைமோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இப்போ லைவாக அப்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட இமேஜ் இப்படி ஓப்பன் ஆகும், உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட் பில் ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டேக் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்லோட் எக்ஸிஸ்டிங் இருக்கும். இதில் நீங்கள் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து அந்த கிராப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் அப்லோட் எக்ஸிஸ்டிங் அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ கொடுக்கும்போது அந்த ரீசன்ட் ஃபைல்ஸில் உங்களுக்கு அந்த இமேஜ் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் இதை டச் பண்ணுறேன். டேரெக்டாக உள்ளே பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த இமேஜ் கிளியராக இருக்குது, எந்த ஷேடோவும் இல்லை, ப்ளஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. இதை நான் டிக் கொடுக்குறேன். மேலே பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை ஓகே பண்ணுங்கள். ஓகே, இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் என்ன பொருள் வாங்கியிருந்தாலும் சரி அந்த கடையோட பேர் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். அதை கொஞ்சம் கிளியராக டைப் பண்ணிடுங்க. ஸ்ரீ, இப்போ நான் பெட்ரோல் போட்டிருக்க பில்லு, அதில் உள்ள நேம் என்ன நேமோ அதை கரெக்டாக உள்ளே நான் டைப் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்ரீ பாலாஜி என்டர்பிரைசஸ் அப்படின்றத கிளியராக நான் கொடுத்துட்டேன். ஸோ அதில் உள்ள கான்டாக்ட் நம்பர் மஸ்ட்டு. ஸோ 8888 and 711114. ஸோ 10 டிஜிட் நம்பர் கிளியராக இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஸோ இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது தான். அப்போ இன்றைக்கி தான் அதை பெட்ரோல் போடுங்க 23. ஸோ மேக்ஸிமம் 7 டேஸ்க்குள்ளே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பழைய பில்லு இதில் அப்லோட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது, அதை பார்த்துக்கலாம். ஓகே, டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்க்கு நான் இங்கே பே பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பெட்ரோல் போட்டிருந்தேன். ஸோ கமெண்ட் நீங்கள் கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு குட் சர்வீஸ், நாங்கள் எப்பயும் ரெகுலராக போடுற பெட்ரோல் பல்க்கு, ஸோ சர்வீஸ் நல்லாயிருக்கும், அதை மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் எக்ஸஸாக எதுவும் கொடுக்கணுன்னாலும் தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே நீங்கள் சூப்பர் மார்க்கெட் பில்லாக இருக்கட்டும், ஈவன் ஒரு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, எந்த விஷயமா இருந்தாலும் இதில் நீங்கள் இந்த 4 டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துருக்கணும். கீழே உங்களுக்கு கமெண்ட் கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுத்துக்கலாம். இதை நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சப்மிட் ஆப்ஷன் உள்ளே போயிட்டு ஸோ எஸ் கொடுக்குறேன். ஸோ யுவர் சப்மிஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இவ்வளோ தான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நீங்கள் ரெகுலராக நல்ல சிஸ்டம் நம்ம கையில் கிடச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆப்போட லோகோவே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு அப்ளிகேஷன். இது வரைக்கும் நம்ம நிறைய அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் பயன்படுத்திட்டு இருக்கோம். முதல் முறையாக ஒரு தமிழ்நாடு அப்ளிகேஷனை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் நமக்கான ஒரு சேவிங்ஸ் ஆப்பாக இருக்க போது, இதை தாண்டி இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா நமக்கான ஒரு ஏர்னிங் ஆப்பாகவும் இது இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை யார் உங்களுக்கு அனுப்பிச்சாங்களோ அவங்ககிட்ட இன்னும் இந்த ஆப்பை பற்றின விஷயங்களை டீட்டெயிலாக தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக என்க்ளைம் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.